இப்போ நான் உங்களுக்கு கோவக்காய் ஃப்ரை பண்ணி காமிக்க போகிறேங்க. சுவையாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும், பொரியல் மாதிரி இல்லாத இது உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுற மாதிரி இதை ஃப்ரை பண்ணி காமிக்கிறேங்க. முதல்ல என்ன பண்ணணும், எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் நிறைய விடணும். இது கோவக்காய் 1/4 கிலோவுக்கு மேலே இருக்குங்க. அதை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இந்த எண்ணெயில் போட்டுடலாம். முதல்ல ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெயிலேயே கொஞ்சம் வெந்துடும். உப்பும் கூட போட்டுடணும் கொஞ்சம். இதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாங்க. போட்டு கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வேகணும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சோடனே அது நல்லா வெந்துடும். அப்புறமா ஃப்ரை பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு வெந்துருங்க நல்லா. இப்போ இதை இறக்கிடலாம். இறக்கிட்டு இதை தாளிக்கணும். எண்ணெய் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் சிவந்த பிறகு இந்த கோவக்காவை போட்டுடலாங்க. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ அந்த வெங்காயம்லாம் போட்டதால இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள் 1 ஸ்பூனும் கொஞ்சமும் மஞ்சள் தூள். அவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் வாட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான். பொரியல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நல்லா இருக்குங்க. செஞ்சு பாருங்கள். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா கோவக்காய், வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை தாங்க. மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அவ்வளோதான். இது புளிப்பு இருக்குது. இந்த காயில் பழுத்துச்சுன்னா கொஞ்சம் தித்திப்பாக இருக்குங்க. அதனால் தக்காளி தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்ச நேரம் ஸ்லோ பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு கலரி மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கும் செய்யறதுக்கும் ஈஸி தான். கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு வித்தியாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதை கோவக்காய் வதக்கல்னு சொல்லலாம், ஃப்ரைன்னு சொல்லலாம். இதை காமிக்கிறோங்க. சுவையான கோவக்காய் வதக்கல் இல்லை ஃப்ரைன்னு சொல்லலாங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கோவக்காய் எவ்வளோ உடம்புக்கு நல்லதுன்னு எல்லாருக்கும் தெரியும். சுகருக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது மாதிரி பொரியல் பண்ணுறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். மருத்துவ குணமுடையது தாங்க இந்த கோவக்காயை. நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் அழுத்துங்க.